ஹாய் விவர்ஸ், அசவசம ஏப்ரல் மாத கொடுப்பனவு புத்தாண்டுக்கு முன் பணம் கிடைக்குமா? முழு விவரம். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அசவசம பயனாளிகள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி காத்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு எப்போது கிடைக்கும்? புத்தாண்டுக்கு முன்பே பணத்தை எடுக்க முடியுமா? இது போன்ற உங்கள் கேள்விகளுக்கான அதிகாரபூர்வமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வழமையாக மாத நடுப்பகுதியில் வழங்கப்படும் அசவசம கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் புத்தாண்டு மாதம் என்பதால் சற்று முன்கூட்டியே வழங்கப்பட உள்ளது. அதாவது கணனி சிஸ்டத்தில் முதல் வாரத்திலேயே பதிவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களின்படி ஏப்ரல் 8, 9 அல்லது 10ஆம் தேதிகளில் உங்களோட வங்கி கணக்குகளில் பணம் வைப்பு செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு முன்பாக ஏப்ரல் 4 அல்லது 5ஆம் தேதிகளில் அசவசம இணையதளத்தின் சிஸ்டம் விவரங்கள் புதுப்பிக்கப்படும். எனவே நீங்கள் வங்கிக்கு செல்வதற்கு முன் ஆன்லைனில் உங்களோட நிலையை சரி பார்த்து கொள்வது நல்லது. முதலாம் கட்டம் மற்றும் 2ஆம் கட்டம் என இரு தரப்பினருக்கும் இந்த பணம் ஒரே நேரத்தில் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட கொடுப்பனவு, முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவுகள் இவை அனைத்தும் புத்தாண்டுக்கு முன்னரே உங்களோட கைகளுக்கு கிடைக்கும் வகையில் அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. மக்களே, கடந்த முறை பலருக்கு பணம் கிடைக்காததற்கு காரணம் தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்படாததே ஆகும். எனவே இந்த முறையும் உங்களோட அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி இணையதளத்தில் உங்களோட பெயர் ஆக்டிவ் நிலையில் இருக்கா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்வது நல்லது. ஏதாவது சிக்கல் இருந்தால் உடனடியாக உங்களோட பிரதேச செயலகத்தை அணுகிக்கொள்ளுங்கள். மேலும் ஏப்ரல் மாதம் வழங்கப்பட உள்ள ஏனைய கொடுப்பனவு மற்றும் நிவாரணப் பொதிகள், ட்ரை ரேஷன்ஸ் தொடர்பாக மேலதிக விவரம் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அறிவிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கிய தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.